ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் மக்களே, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படிங்கிறது நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்திருக்கலாம் பணம். ஆனால் பணம் வராதவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எதனால் பிரேக் ஆகிருக்கும், எதனால் பணம் ஏறாமல் இருந்திருக்கும் அப்படின்ட்டு நிறைய டவுட் இருக்கலாம் மக்களே. இப்போ கடைசியாக உள்ள வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, அதை 2வது அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி, 2ஆம் கட்டம் அப்ளை பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் அந்த இதை நம்ம எப்படி ரூபாயை வர வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது எதனால் பெண்டிங் ஆகிருக்கும் அப்படிங்கிற பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய பேருக்கு ஒரு டீட்டெயிலான ஒரு இது தெரில மக்களே. அதனால் நான் ஒரு 100 வீடியோ போட்டுடலாம் அப்படிங்கிறனால ஒரு வீடியோ போடுறேன். என்னென்னா பார்த்தீங்களா மக்களே, இப்போது நீங்கள் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு பணம் வராமல் இருந்திருக்கலாம். அவங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மக்களே, ஃபஸ்ட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்கள் மக்களே. பேங்க் அக்கௌண்ட் கரெக்டாக முறையில் ஆக்டிவில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் அவங்க எப்படி போய் செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டு நீங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருக்கீங்களோ அந்த பேங்க்கில் போயிட்டு நீங்கள் ஆக்டிவில் இருக்கா. இப்போது ஜன பேருக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாமல் இருந்து இன்ஆக்டிவில் இருக்கும். திரும்ப அதை கொடுத்துருந்தீங்கன்னா அது ரூபா பெண்டிங் ஆகிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக முறையில் ஆக்டிவில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடுங்க மக்களே. இது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேஓசி அப்டேட்டுன்னு ஒன்று உண்டு நம்ம பேங்க்லேயே. அந்த பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் கேஒய்சி இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ 2025 லாஸ்ட்லேயே கேஒய்சி புதுப்பிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேங்க்லையுமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த இதையும் பண்ணியிருக்கீங்களா, பேங்க்கில் கொடுத்து பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடுங்க. ஆனால் அக்கௌண்ட் ஆக்டிவில் தான் இருக்கும், ஆனால் கேஒய்சி அப்டேட் பெண்டிங்கில் இருக்கும். ஸோ அதனால் கூட பணம் ஏறாமல் இருக்கலாம் மக்களே. ஸோ அதனால் அதுவும் பண்ணிட்டீங்களாங்கிறத செக் பண்ணிக்கிடுங்க. பேங்க்கில் உள்ள விஷயங்கள் இந்த முதல்ல உள்ளது. 2வது உள்ள விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதாரில் உங்களுடைய மொபைல் நம்பர் லிங்க் பண்ணாமல் இருக்கும் ஒன்று. அப்படி இல்லாத பட்சத்தில் வேறு நம்பர் இருக்கும், மொபைல் நம்பர். இது 2. இது தவிர வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போது நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கி புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுடைய வங்கி பேங்க் பாஸ்புக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேங்க் பாஸ்புக்கில் உங்களுடைய நேமோ இல்லைடா நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்தோ இந்த மாதிரி எதுவும் மாற்றிருந்தால் கூட ரிஜெக்ட் ஆகிரும் மக்களே. அதனால் அது அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்காமல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் திரும்ப அப்ளை பண்ணும்போது உங்களுடைய நேமு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கு வங்கி கணக்கு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா மக்களே உங்களுடைய ஐஎஃப்சி கோடு இந்த மாதிரி உள்ளதை செக் பண்ணிக்கிடுங்க. ஐஎஃப்சி கோடு, அப்புறம் உங்களுடைய சிஃப் கோடுன்னு ஒன்று உண்டு, அதையும் செக் பண்ணிக்கிடுங்க. இந்த 2த்தையும் மறக்காமல் செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடுங்க. ஒரு இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஃப் கோடு, ஐஎஃப்சி கோடெலாம் ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கும்போது கரெக்டாக மங்களாக இருந்திருக்கும். ஒரு வேர்டுக்கு 0ங்கிறதுக்கு பதில் ஓன்னு போட்டிருந்தா கூட உங்களுக்கு முடிஞ்சுது. ஸோ அதனால் கரெக்டாக போட்டிருக்காங்கிறத செக் பண்ணிக்கிடுங்க. இது ஒன்று மக்களே. அதுக்கப்புறம் நான் நிறைய தடவை பதிஞ்சிருக்கும் போது எனக்கு அப்ளை ஆக மாட்டேங்குது, எனக்கு ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் ஃபுல் நேம் என்ட்ரு பண்ணாமல் அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபுல் நேம் என்ட்ரு பண்ணாமல் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சக்தி நாராயணன் அப்படின்னு இருக்குன்னா நாராயணன் மட்டும் கொடுத்துருக்கலாம், இல்லைனா சக்தின்னு மட்டும் கொடுத்துருக்கலாம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில். ஸோ அதனால் ஃபுல் நேமு சக்தி நாராயணன்னா சக்தி நாராயணன் அப்படிங்கிற மாதிரி இருக்கானுங்கிறத செக் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் மாறி இருக்கலாம். இப்போது உதாரணத்துக்கு ஒரு டேட் இருக்குன்னா இன்னொரு டேட் மாறி இருக்கலாம், இல்லை இன்னொரு மந்த் மாறி இருக்கலாம், இல்லை வருஷம் மாறி இருக்கலாம். இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மில் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, உங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ ஸ்மார்ட் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடுங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கும்போது. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் ஒரு டேட் ஆஃப் கொடுத்துருப்பீங்க, உங்களுடைய டேட்டாஸில் வேறு மாதிரி டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா அதை அப்படியே இது பண்ணிடுவாங்க மக்களே, டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க, ரிஜெக்ட்டும் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் நிரப்பி கொடுக்கும் போதே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கொடுத்து செக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் அப்ளிகேஷன் நான் திரும்ப அப்ளை பண்ணிகிட்ருக்கேன், ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக எப்படி இருக்குது, என்ன இது இருக்குது அப்படிங்கிறத அப்ளிகேஷன் ஃபார்மில் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கொடுங்க மக்களே. இது ஒன்று. இதுக்கப்புறம் கடைசியாக என்ன ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டும்பாங்க பார்த்தீங்களா, அந்த ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டில் நீங்கள் உங்களுடைய நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறீங்க. அந்த என்பிஹெச், என்பிபிஹெச் அப்படின்லாம் இருக்கும். அந்த நம்பரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க. அதில் உங்களுடைய உறுப்பினர் பேர் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிடுங்க. அந்த இதில் ஆல்ரெடி உங்கள் வேறு பேரில் அப்ளை பண்ணியிருந்து 2வது அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்காது. 2 பேர் பேர் மாதிரி இருந்தால் கிடைக்காது. ஒரு ஆள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மாறி இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டேட்டாஸ் மாறி இருக்கலாம். இப்போது நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த உதாரணத்துக்குள்ள பேர், அந்த பேர் அதில் சக்தி நாராயணன் இருக்கலாம், இதில் இந்த ஸ்மார்ட் கார்டில் சக்தின்னு இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு மிஸ்மேட்சிங் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிடுங்க.
இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய டேட்டாஸே செக் பண்ணிக்கிறங்க மக்களே. டேட்டாஸை செக் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கான், என்ன எது இப்படி எப்படி எதனால நமக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு டேட்டா தெரிஞ்சிடும் மக்களே. முதல்ல நீங்கள் மெயினாக செக் பண்ணக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாஸை கரெக்டாக செக் பண்ணுங்கள். டேட்டாஸுங்கிறதுனா ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மு இந்த 3ம் கொடுக்கும்போது நீங்கள் கரெக்டாக நேம் இருக்கா, கரெக்டாக அட்ரஸ் இருக்கா, கரெக்டாக டேட் ஆஃப் பர்த் இருக்கா, கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஐஎஃப்சி கோடு, பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை திரும்ப அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி கிடைக்காம இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுடைய விஓ ஆஃபீஸ்லேயோ தாலுகா ஆஃபீஸ்லேயோ தான் நீங்கள் கேட்கணும். கேட்டு நீங்கள் வந்து தாலுகா ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல சப் கலெக்டர் ஆஃபீஸ் போங்க அப்படிங்காங்க. டெப்டி கலெக்டர் ஆஃபீஸ் அப்படின்னா சப் கலெக்டர் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் டெப்டி கலெக்டர் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி கேட்டு பாருங்கள். இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு திரும்ப திரும்ப ரிஜெக்ட் ஆகிருக்கு, எங்கள் வீட்டில் நான் கரெக்டாக உள்ள தகுதியால் ஒரு மகளிருக்குள்ளது தான் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு நீங்கள் வாங்கிடுங்க மக்களே. ஓகே மக்களே, இந்த வீடியோலையும் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிங்க மக்களே. நீங்கள் வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, அதனால் நீங்கள் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே மக்களே, நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.